ஐபிஎல் மெகா ஏலம் நவம்பர் 24, 25ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்தெந்த வீரர்களை ஏலத்தில் எடுக்க வாய்ப்புள்ளது என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாக், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, மதிஷா பத்திரானா, MS தோனி ஆகிய 5 வீரர்கள் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தற்போது ஒரு RDM உள்ளது. இதை வைத்து டெவான் கான்வே அல்லது ரச்சின் ரவீந்திரா ஆகிய இருவரில் யாராவது ஒருவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் நிச்சயம் எடுத்துவிடும். அதேபோல் CSK அணியில் சிவம் துபேவுடன் சேர்ந்து மிடில் ஆர்டரில் விளையாட ஒரு திட்டமான இந்திய மிடில் ஆர்டர் வீரர் தேவைப்படும் நிலையில் சென்னை அணியின் ரேடாரில் ராகுல் திரிபாதி மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகியோர் உள்ளனர். ராகுல் திரிபாதி ஏற்கனவே ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் மற்றும் தோனியுடன் விளையாடிய அனுபவம் உள்ளதால் அவரை சென்னை அணி எடுக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததாக அதிரடியாக விளையாடக்கூடிய வெளிநாட்டு வீரர் ஒருவர் தேவைப்படுகிறார். அதற்காக லியம் லிவிங்ஸ்டன், கிளேன் மேக்ஸ்வெல், நியூசிலாந்து வீரர் கிளேன் பிளீவ்ஸ் ஆகிய மூவரில் ஒருவரை சென்னை நிச்சயம் டார்கெட் செய்யும். காரணம் என்னவென்றால் மூவரும் பகுதி நேர சூழல் பந்து வீச்சாளர்கள். சென்னை சேப்பாக்கம் மைதானம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் மூவரில் ஒருவர் நிச்சயம் CSK டார்கெட் செய்யும். இதில் முக்கியமாக ஜடேஜாவுடன் சேர்ந்து சுழல் பந்து வீச ஒரு அனுபவம் வாய்ந்த சுழல் பந்து வீச்சாளர்கள் தேவை. அந்த வகையில் ரவிச்சந்திரன் அஸ்வினை மீண்டும் மஞ்சள் செஸ்ஸியில் ஆட வைக்கும் முயற்சியில் சென்னை அணி நிர்வாகம் அவரை ஏலத்தில் முயற்சி எடுக்கும். அதேபோல் மகேஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா, சாண்ட்னர் ஆகியோரை சென்னை தங்கள் லிஸ்டில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வேகப்பந்து வீச்சாளர்களில் தமிழக வீரர் நடராஜனை சென்னை அணி எடுப்பதற்கு அதிகம் வாய்ப்புள்ளது. அதேபோல ஷர்துல் தாக்கூர், முஸ்தபிர் ரஹ்மான், ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆகியோருக்கு சென்னை அணி நிச்சயம் தங்கள் ஏலத்தில் ஒரு தொகையை ஒதுக்கி வைத்துவிட்டு வரும். அதேபோல ட்ரெண்ட் போல்ட், முகமது சமி ஆகியோரில் யாரையாவது ஒருவரை எடுக்க சென்னை நிச்சயம் போராடும் என்பதில் சந்தேகமில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த IPL-இல் அதிக விலைக்கு போவார் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படும் வீரர் ரிஷப் பந்த். அவரே கூட சில நாட்களுக்கு முன் நான் IPL ஏலத்திற்கு வந்தால் எனக்கு என்ன விலை கிடைக்கும் என்று தனது X வலைதள பக்கத்தில் கேட்டிருந்தார். அதற்கு கிடைத்த வரவேற்பாலோ என்னவோ அவர் டெல்லி அணியிலிருந்து விலகி IPL ஏலத்திற்கு வந்திருக்கிறார். மேலும் ரிஷப் பந்த் ஏலத்திற்கு வந்ததிலிருந்தே சென்னை சூப்பர் கிங்ஸ், RCB, பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் அவர் மீது கண் வைத்திருக்கின்றன. அநேகமாக ரிஷப் பந்தை CSK தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த CSK ரசிகர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது.